அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்போதுமே இந்த மாநாடு செய்திகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்று எடுத்து போடும்போது, இதை நம்ம போட்டோம், அதில் நவுந்துட்டோம், இதோட செய்தி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இதை மட்டும் விட்டுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகிறதில்ல. அந்த ஃபாலோஅப் தொடர்ந்து வரும். இது நம்மளோட நேயர்கள் பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, நம்மளோட அந்த குழுமத்தில் இருக்கிற நமக்கு செய்திகள் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் சரி, என் இதழ் வாங்கி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் சரி, நம்மளோட ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சரி நல்லாவே தெரியும். அது ஆரம்பத்தில் சொல்லும்போது என்னடா அது அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. என்னடா சம்மந்தம் இல்லாமல் இவரெல்லாம் சொல்கிறாங்க, இவர் அப்படியேப்பட்ட ஆள்லாம் இல்லையே அப்படின்னு. நமக்கு கூடுமான வரைக்கும் ஒரு 80 விழுக்காடுங்க, 80 விழுக்காடு இதுதான் தகவல், இவங்க இப்படி தான், இந்த துறையில் இப்படி தான் நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடிக்க போகிறோம். இல்லாட்டி நம்ம அந்த செய்தியை நம்ம வைக்க போகிறதில்ல. ஏன்னா நமக்கு வாக்கிய வரப்பு தகராறு கிடையாது, பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு தகராறு கிடையாது. நம்ம கல்லூரி மாணவர்களாக இருந்தப்போ நம்மளும் அவங்களுக்கும் உள்ள எந்த வித நட்போ இல்லை நட்பு முரணோ எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஊடகத்துறையும் உளவுத்துறையும் ஊழல் ஒழிப்புத்துறையும் ஒரு நாட்டில் சரியாக ஒன்றிணைந்து இயங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, இல்லை போட்டி போட்டு இயங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த நாட்டில் மக்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். இந்த 5000 ரூபா கொடுப்பாங்களா, இவங்க 2000 ரூபா கொடுப்பாங்களா, இவங்க 10000 ரூபா கொடுப்பாங்களா, நம்ம யார்கிட்ட போய் நம்ம கையேந்தி நிற்கணும், அந்த எண்ணம்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு தரமான மருத்துவம், தரமான கல்வி, சுகாதாரமான குடிநீர், நடக்க நல்ல சாலை, படுக்க நல்ல ஒரு நிம்மதியான படுத்து தூங்கினா ஒரு தூக்கம் வர அளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம், இது அத்தனையும் கிடச்சிரும். அப்போ இந்த ஊடகங்கள், பல ஊடகங்கள், நான் எல்லா ஊடகங்களும் சொல்ல, பல ஊடகங்கள் நம்ம பார்க்குறோம். அவங்க ஒரு காட்சியை வைக்கிறாங்களே தவிர அதோட நீட்சிக்கான அந்த செய்தியை வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இது இல்லை. அது இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அவங்க மேலே குறைய சொல்லிட்டு இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வணிக ரீதியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் போடுறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு எதுவும் ஸ்பான்சர்ஸ் குறையும். ஆனால் எனக்கு இந்த விளம்பரம் வரல, அது வரலன்னா கூட இதில் என்னோடய பார்வையாளர்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அதில் இன்றைக்கெல்லாம் உலகமயமாக்கல்ல பணம் அவங்க தந்துடுறாங்க. அவங்க விளம்பரம் பார்க்குறதுல சரியானது தான் போடுறாங்கன்னு பார்த்தா மக்கள் அதிகமாக பார்க்க நமக்கு தந்துடுறாங்க. நம்ம போய் யார் கையும் ஏந்தி நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் உங்கள் கை தான் நம்பியிருக்கோம் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அது போல் காலகட்டத்தில் நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, நம்ம தஞ்சாவூரே எடுத்துக்கங்களேன். தஞ்சாவூர் மாநகராட்சியை பற்றி நம்ம அடித்த அளவுக்கு செய்திகள் வேறு யாரும் அடித்ததே கிடையாது. நமக்கு அதில் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அதில் என்னோடய சீனியரே இருக்கிறாங்க, நிறைய பேர் பொறுப்புலேயே இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பொறுப்பு இதெல்லாங்கிறது வேறு. அதே சமயங்களில் பல சாதனை பண்ணியிருக்கா தஞ்சாவூர்னா, ஆமாம் சாதனை தான் பண்ணியிருக்கு. அது ஒரு நாளைக்கு உட்காந்து பேசுவோம். இந்த போட்டு ஒன்றே அந்த ரோடு பேர்ந்துருந்துருக்கு, அது எல்லாத்தையும் மறைச்சாலும் கூட சில தொலைக்காட்சிகள்லாம் அப்பப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் போட்ட பாலம், இன்றைக்கி அந்த இடத்துல பாலமே கிடையாது. அந்த பாலங்கள்லாம் 15 நாளில் எப்படி உடஞ்சிச்சிங்கிறது ஒரு அதிசயமான பாலங்கள்லாம் போட்ட அந்த இதெல்லாம் இங்கே இருந்தது. அப்போ அதில் அந்த அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்கல்ல. இப்போ ஒரு பாலம் போடுறோம்னா சாதாரண ஒரு இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதை கூட குத்தி பார்ப்பான் நல்லா இருக்கான்னு. அது வெந்துருச்சுன்னு தெரிஞ்சால் தான் எடுத்து ஒரு 4 பேருக்கு வியாபாரம் பண்ணுவான். ஆனால் இங்கே பல கட்டிடங்கள் சட்டம் சொல்லுது, பிஎன்எஸ் மேற்கொண்டு சொல்லுது. பிஎன்எஸில் பாரதிய நியாய சங்கீதாவில் அரசு உடைமைகளை வீணாக்கக்கூடாது, வீண்படுத்தக்கூடாது, தேவையில்லாமல் அதுக்கு நட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது, அது மாபெரும் குற்றம்னு சொல்லுது. அதெல்லாம் பின்னாடி நான் சொல்கிறேன், ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது போல் உள்ள காலகட்டங்கள், அது போல் உள்ள நிலைமை, உண்மையான நிதர்சனமான நிலைமை அப்படி தான் இருக்குங்கிற அந்த ஒரு சூழலில் இவங்க கட்டணம் கட்டுறாங்க, தரம் இருக்க மாட்டேங்குது. ஒரு சாலை போடுறாங்க, தரம் இருக்க மாட்டேங்குது. ஒரு திட்டமிடலே இல்லாமல் ஒரு பூங்கா வைக்கிறாங்க, அதில் பூங்காங்கிற அந்த போர்டு கூட இருக்க மாட்டேங்குது சில இடங்களில். அப்போ இது எல்லாத்தையும் மாற்றணும்னா எங்கேருந்து மாற்றணும் அப்படின்னா, இந்த அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்காங்கல்ல, சில பேர், அந்த சில பேரை பல பேரை சில பேர் கெடுக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். பல பேர் வேலை பார்க்குற, சில பேர் கெடுக்கிறதுக்கு உண்டான வேலை வாய்ப்பு இங்கே அதிகமாக நடக்குது. இங்கேன்னு இல்லை, அது தமிழ்நாட்டில் அப்படி தான் நடக்குது. சொல்லப்போனால் இந்தியா கூட நம்ம சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் கொடுத்தது யார்? இப்போ மேலே நான் உட்காந்துருக்கிறேன், என் ரிப்போர்ட்டர் ஏதாவது ஒரு தவறாக கொடுத்தாங்கன்னா நான் தானே எடுத்து பார்க்குறேன். இது சரியாப்பா, 9 தடவை நம்ம கேட்குறோம்ல, எப்போ சரியாப்பா, இது ஒரு தடவைக்கு 100 தடவை கேட்டுக்கிட்டியாப்பா, அங்கே விசாரிச்சியாப்பா அப்படின்னு கேட்குறோம். நம்ம அலைபேசி எடுத்து நம்ம பேசுகிறோம்ல. ஆனால் அது போல் இங்கே அதிகாரிகள் ஒரு கட்டடம் கட்டுறாங்க, ஒரு பணிகள் செய்கிறாங்கன்னா அதுக்கு தர ஆய்வு பண்ணுவாங்க. ஒரு 3 தடவையில் 5 தடவைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சான்றிதழ் வைக்கணும். அப்போல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் அது குவாலிட்டியெல்லாம் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் தான் அது அந்த பணி நிறைவாகும். அதுதான் எப்பவும் நடக்கும். ஆனால் இங்கெல்லாம் இப்போல்லாம் நடந்திருந்தால் நான் சொன்ன பல விஷயங்கள் நடக்குமா, தரம் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற நீங்கள் பார்க்கணும். இல்லைங்க அதெல்லாம் ரொம்ப தரமாக தாங்க இருக்குது, நீங்கள் ஏதோ மாநாடில் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா வாங்க,
கட்டின கட்டடங்கள், பல கட்டடங்கள் நானே அழைச்சிட்டு போகிறேன். இல்லை நீங்களே ஆய்வு பண்ணுங்க. பெரிய ஆய்வுலாம் ஒன்றும் இல்லை. உங்களோட விரலை வச்சு சுரண்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் நிறையா சுரண்டல் தெரியும். அரசு கட்டின கட்டடங்களில் சுரண்டி பார்த்தா சுரண்டல்கள் தெரியும். அப்போ அதில் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த அதிகாரிகள் சில பேர் இவங்க வந்து பழியை சொல்லிக்கிட்டே போவாங்க. முதல்வன் படத்தில் சொல்கிறாப்புல, அங்கே கேட்டிங்களா, கான்ட்ராக்டரை கேட்டிங்களா, அவரை கேட்டிங்களா, இவரை கேட்டிங்களா, அந்த அரசியல்வாதி தான் காரணம். அரசியல்வாதி நான் வந்து நாளைக்கு வந்து என்ன பதவிக்கு வரும்னு தெரியாது, வந்துடுவேன். நேற்று ஜாதகத்தில் ஐயா கருணாநிதியின் மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரே ஆகாது, ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லி பல பேர் ஏளனமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஐயாவை. அவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அவங்க கட்சிக்காரர்கள் யாரெல்லாம் வந்து ஜோசியம் பார்த்து சொன்னாங்கன்னா அவனை இன்றைக்கி பாராட்டிட்டு உட்காந்துருக்க. அது போல் வேலைகள்லாம் இருக்குது. அப்போ அரசியலுக்கும் பொறுப்புக்கும் யார் வேணாலும் வரலாம். அப்போ இவங்க இருக்காங்க பாருங்கள், இந்த அரசு அதிகாரிகள்னு இருக்கிறாங்க சில பேர், அந்த குற்ற பின்னணியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே தான் என்ன செய்கிறேன் அப்படின்னு தெரியாமல் ஒரு விபத்து நடக்குது, தெரியாமல் ஒரு தவறு நடக்குதுன்னா அதை வந்து நம்ம வந்து கண்டுக்காமல் போயிடலாம். ஆனால் அவங்க தவறு நடக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாமல் தான் நடக்குமானா திட்டமிட்டு செய்கிறத நம்ம வந்து ஏற்றுக்க முடியாதுல்ல. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு இது எப்படி வரும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா, இப்போது ஒருத்தன் வேகமாக ஓடியாரான், நல்லா வேகமாக ஓடியாரவனை பார்த்து, எப்பா சூப்பர்ரா, அருமையாக வந்துட்டடா நீ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அவார்டு நம்ம ஒன்று கொடுக்குறோம். கொடுத்து இந்த அதிகாரிக்கு வந்து அவரோட மேலதிகாரி ஒரு அவார்டு ஒன்று கொடுக்குறாரு. கொடுத்தோன்னா அது வந்து பத்திரிகையில் செய்தியெல்லாம் வருது. எதுக்குங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமூக ஆர்வலர் கேட்குறாரு. இல்லை நம்மளை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்குறாரு. என்ன அருமையாக தெரியுமா ஓடினாப்புல, மிக அருமையாக ஓடுவாப்புலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒடியாந்தது தெரியும், பின்னாடி எதை அறுத்துக்கிட்டு வந்தார், என்னத்துக்காக வேகமாக ஒடியாந்தார், அவர் பின்னாடி எவ்வளோ பேர் துரத்துனாங்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுங்க, இவங்களுக்கு தெரியல. அதுபோல் தான் இன்றைக்கி வந்து பல பேருக்கு, பல அதிகாரிகளுக்கு இவங்க வந்து அவார்டு கொடுக்குறாங்க. இப்போ வந்து பல மாவட்டங்கள் நம்ம பார்க்குறோம், அங்கே அவங்களுக்கு மேலே உள்ளவங்க அவங்களுக்கு வந்து அதிகாரிகளுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அதை வந்து அந்த அவார்டு பெற்ற அதிகாரிகள் எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இவங்களை வந்து ஒரு அடையாளப்படுத்துகிற மாதிரி ஆகிடுது அப்படிங்கிறதுக்காக நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இது வந்து பல ஆண்டுகளாக வந்து நமக்கே இருந்தது. ஏன்னா ஒரு அவார்டு கொடுப்பாங்க, கொடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா அவங்க வந்து மறுநாள் வந்து ஒரு இதில் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும். என்னடா இது போல் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைக்கி வந்து நம்ம தஞ்சாவூர் மாநகராட்சியில் என்னடா அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு மேற்கொண்டு வந்து அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த அவார்டை வச்சிட்ருக்காரு. அப்போ அவங்க பார்க்குறவங்க, சுற்றி இருக்கிறவங்க, அந்த அதிகாரி அதுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் என்ன தோணும், சாட்டை சொன்னோம்னா எல்லாம் நடந்துடும் இருக்குடா, அப்போ வந்து சாட்டை சொல்லி நம்ம வந்து வேலை வாங்கிடலாம்டா அப்படி கூட நினச்சி, இப்போ வந்து விசாரணையெல்லாம் தெரியும் இருந்தாலும் கோடிட்டு சொல்கிறேன், அப்படி கூட நினச்சி கூட வந்து பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா. அப்போ இதெல்லாம் தடுக்கணும், இதுக்கு என்னடா செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒருத்தர் வந்து இந்த தேனி ராமகிருஷ்ணன் ஒரு சார் ஒருத்தர், அவர் வந்து இந்த சமூக ஆர்வலர் ஆர்டிஐலாம் வந்து அதிகமாக போட்டு பல ஒரு மாற்றங்களை வந்து இந்த சமுதாயத்தில் உண்டு பண்ணிகிட்டு இருக்கிறவர். அவர் பேரை நான் சொன்னோம்னா வந்து உங்களுக்கு நீங்கள் கூகுளில் தட்டி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அதே சமயங்களில் அவர் வந்து பல செயல்கள் செய்திருக்கிறாரு. அவரை வந்து நான் அழைச்சேன். அவங்க வந்து இப்போது இன்னொரு 5 நிமிஷத்துக்கு லைனில் வாரன்னாங்க. இது போல் வந்து அதிகாரிகளுக்கு நம்ம வந்து அவார்டு கொடுக்கறது கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு இது ஒன்று போட்டிருந்தாங்க. அதை வந்து அவரோட மொழியிலையும் நான் கேட்குறேன், பார்த்துட்டு இருக்கவங்க, அவர் ஏன் வந்து இந்த அவார்டு கூடாதுன்னு சொல்கிறாரு, எதுக்காக வந்து அவர் வந்து இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு என்னங்கிறது அவரோட மொழியிலே கேட்போம். நீங்கள் காத்துட்ருங்க. அவர் மிகப்பெரிய சம்பவக்காரர், எல்லாத்தையும் ஆதாரத்தை வச்சு தான் பேசுவார். அவர்கிட்ட நம்ம பேசுவோம். இப்போ இதோட தொடர்ந்து பாருங்கள். வணக்கம், சொல்லுங்க சார். நான் மாநாடு நியூஸ் மீடியாவில் இருந்து எடிட்டர் ராம்குமார் பேசுகிறேன் சார். நல்லது சார், வணக்கம். சொல்லுங்க. தேனி ராமகிருஷ்ணன் சார் தானே? ஆமா சார், நான் ராமகிருஷ்ணன். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருக்கோம் சார். இப்போ வந்து என்னன்னா, இந்த அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன்லாம் வச்சு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அடிக்கடி மனுலாம் போட்டுருந்துருக்கீங்க இல்லையா? ஆமா சார். அது என்ன காரணத்துக்காக போட்டீங்க, என்ன மனு போட்டிருக்கீங்க சார்? நல்ல கேள்வி சார். நான் வெளிப்படையாக விவரமாய் சொல்றேன். அதாவது சார், குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினம் என்பது வெறும் விழா அல்ல. ஊழலுக்கு எதிரான போராட்டத்தையும் நேர்மையான ஆட்சியையும் உறுதிப்படுத்த வேண்டிய நாளாகும். அதுவே ஜனநாயக கடமை ஆற்றி வரும் மக்களின் நோக்கமாகும். குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் அரசு அனுமதித்து உள்ள நிகழ்வுகள் மற்றும் செலவுகள் அனைத்தும் நேர்மையாகவும் வெளிப்படையான முறையில் இருக்க வேண்டும் என்பதே என் போன்ற ஜனநாயக கடமை ஆற்றிய மக்களின் எதிர்பார்ப்புகள். குடியரசு தின விழா என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உயரிய மரியாதைகளையும் தேச தியாகிகளின் தியாகத்தையும் அரசின் அதிகாரப்பூர்வ நடைமுறைகளையும் பிரதிபலிக்கும் மிக புனிதமான
அரசின் நிகழ்வாகும். ம். இவ்விழாவில் இல்ல நீங்க நடத்தப்படும் படிக்கிற மாதிரி சொல்லாம சாதாரணமா சொல்லுங்க. இவ்விழாவில் ம். நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் அரசின் ஒப்புதல் பெற்றதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். ம். அப்படி நடத்தக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்றான ம். அரசு அலுவலர்களுக்கு பணிப்பாராட்டு சான்று ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. ம். இது போன்ற சான்று எப்படி வழங்குகிறார்கள்? உதாரணத்திற்கு ஒரு பணிப்பாராட்டு சான்று ஒரு அரசு அலுவலருக்கு வழங்கப்பட்ட மறுநாளே ம். ஊடகங்கள் அவர் லஞ்ச புகாரில் சிக்கியதாக நான் அறிய வருகிறேன். ஓ ஏற்கனவே அப்படி மாட்டியிருக்காங்களா? மாட்டிருக்காங்க. நான் ஊடகத்தின் மூலம் அறிஞ்சிருக்கேன். ஆ, ஆ. ரெண்டாவது, இவ்வாறு பணிப்பாராட்டு சான்று வழங்கும் அதிகாரி ம். இதற்கு முன் சிறப்பாக இருந்தாரா, ம். இல்ல அவரும் வேற ஏதாவது லஞ்ச புகாரில் சிக்கியுள்ளாரா, இல்ல வேற ஏதாவது ஒரு ஊழல் புகாரில் சிக்கியுள்ளார்களா ம். என்பது தெரியவில்லை. ம். அப்ப இந்த பணிப்பாராட்டு சான்று யாருக்கு கொடுக்கணும், ம். அந்த எப்படிப்பட்ட அலுவலருக்காக கொடுக்கணும், இதை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழு இருக்கா, ம். இதை தேர்ந்தெடுக்கும் நபர் யாரு, இந்த பணிப்பாராட்டு சான்று வழங்குவதற்கு உண்டான விதிமுறைகள் எது இருக்கா, ம். இப்படி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில நான் அரசாங்கத்திட்ட, ம். ஏன்னா ஒவ்வொரு குடியரசு தின விழா, சுதந்திர தின விழாவுல ம். அரசு நடத்தும் எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அது சட்டப்படியானதுன்னு பொதுமக்கள் எல்லாருமே நாங்க நம்புறோம். ஓ ஆ. அப்படி இருக்கும்போது இதை பொய் சொல்ல முடியாது அப்படின்னு நான் ஒரு தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி ம். இதுக்குன்னு கட்டுப்பட்ட பொதுத்துறை அலுவலகம் தலைமைச் செயலகத்துல நான் ஒரு தகவல் பெறும் உரிமை சட்டத்துல நான் கேட்கிறேன். ம். பணிப்பாராட்டு சான்று வழங்குவதற்கும் அது விதிக்கு எந்தெந்த விதிமுறைகள் வழங்குறாங்க, ம். அதுக்கு அந்த பணிப்பாராட்டு சான்று வழங்கும் போது ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, ம். ஒரு பதக்கம் கொடுக்குறாங்க. இது எந்த நிதியில வாங்கப்படுகிறது? இது போன்ற பல கேள்விகளை தகவலை நான் கேட்கும் போது ம். அங்க எவ்வளவு நாளைக்கு முன்னாடி கேட்டீங்க? எத்தனை வருஷம் இருக்கும்? நான் தகவல் கேட்டது 21/3/2021 தகவல் உரிமை சட்டத்துல முதல் விண்ணப்பம் செய்யறேன் சார். சரிங்க சார். அதற்கு அவங்க எப்ப பதில் கொடுக்குறாங்கன்னா 18/3/2022 ஒரு திடுக்கிடும் அதிர்ச்சி கூட அளிக்குமாக ஒரு பதில். என்னது அது? நிகழ்வுக்கு அரசால் எந்தவித அனுமதியும் வழங்கப்படவில்லை. ம். இது ஒரு குழு எடுக்கிறதுக்கோ இவங்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கோ எந்த விதிமுறையும் வழிகாட்டுதலும் அரசாங்கத்தால் வழிவகை செய்யப்படவில்லை. அதற்குண்டான சர்டிபிகேட்டும் பதக்கமும் வழங்குவதற்கு எந்த நிதியும் அரசால் வழங்கப்படவில்லை. ஓ அப்ப அந்த நிதி எங்க இருந்து வருது? அதைத்தான் கேட்கிறேன். நிதி எங்க இருந்து வருது, எப்படி வருது? அப்ப இதே ஒரு ஊழலா? அது நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே. சுதந்திர தின விழாவில் அரசு விதித்துள்ள நிகழ்வுகளையும் அதுக்கு அனுமதித்துள்ள பண செலவுகளை மட்டுமே செலவு செய்ய வேண்டும். இதுதான் சட்டம். இதற்கு மீறி செலவு செய்வதோ அரசு அனுமதிக்காத நிகழ்வுகளை நடத்துவதோ அது சட்டப்படியானது அல்ல. இப்ப அங்க அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு பணத்தை போட்டு ஒரு ஊக்கப்படுத்துறாப்புல செஞ்சா அது இருக்கலாம். பல அதிகாரிகள் என்கிட்ட புலம்பிருக்காங்க சார். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் என் பேர் இருந்துச்சு சார் அந்த லிஸ்ட்ல, 8 மணிக்கு என் பேரை காணோம் சார்ன்றாங்க. ஓ எப்படி அந்த இது வாங்குறது இல்லையா, அந்த பதக்கம் இதெல்லாம் வாங்குறது இல்லையா? சுதந்திர தினத்துக்கு முதல் நாள் பணி பாராட்டு சான்று வழங்கக்கூடிய அலுவலர்கள் ஒரு பட்டியல் தயார் பண்றாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருந்து. அப்படி வழங்கும் போது சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒருத்தர் பேர் இருக்கு, அவர் சந்தோஷமா வீட்டுக்கு வந்துடுறாரு. 8 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த பேர் அவர் லிஸ்ட்ல இல்ல. இல்ல இது ஆதாரமா சொல்றீங்களா? அது இல்ல என்கிட்ட பல பேர் புலம்பிருக்காங்க. பேர் சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, அவங்க புலம்பி இருக்கும்போது நானும் நிறைய பேர் பார்த்திருக்கேன். என்னன்னா அப்ப பார்க்கும்போது இவருக்கு உதாரணத்துக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அவர் ஏற்கனவே போன வருஷமா ஏதோ ஒரு இதுல சிக்கி இருக்காரு, ஒரு 70 ஏதோ போட்டு இது பண்ணி இருக்காங்க. அத யாருக்கும் தெரிய போறதில்ல அந்த டயத்துல. இதுக்கு ஒரு குழுவை போடுங்க. இப்படி ஒரு பணி பாராட்டு சான்று வழங்குவது ஒரு சிறந்த உன்னதமான நிகழ்வு நான் பாராட்டுறேன். அதுக்கு ஒரு விதிமுறை வைக்கணும்ல. நியாயமானவங்களுக்கும் நேர்மையானவங்களுக்கும் உண்மையாக பணி செய்யும் அலுவலருக்கு இந்த பணி பாராட்டு சான்று சென்று சேர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் நான் கேள்வி கேட்கும் போது அரசாங்கம் இப்படி ஒரு பதில கொடுத்துட்டாங்க. அப்ப என்னடா இப்படி ஒரு நிகழ்வு இருக்கு, இது அனைத்து மாவட்ட ஆட்சியர் ஒரு IAS அலுவலர் இது தெரியாம செய்வாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகத்துல நான் என்ன பண்றேன், ஒரு புகார் மனு கொடுங்க. 18/3/2022 இது போன்ற நிகழ்வு தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு, இந்த ஒரு முன்னதான நிகழ்ச்சியை வரைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் மனு கொடுக்குறப்ப இப்போ இதுக்கு கவர்னரு, நம்ம முதன்மை செயலாளர், தலைமைச் செயலாளர்,
சிஎம் செல் எல்லாத்துக்குமே நான் கொடுக்குறேன். அப்ப அரசாங்கம் வந்து ஒரு ஒரு உன்னதமா என்ன இந்த நிகழ்வு வந்து சிறப்பா கவனத்துடன் கையாண்டு இது வந்து அரசாணை போடுவதற்கு அரசின் கொள்கை முடிவாகும். அதனால இந்த ஃபைல அரசாணை பிறப்பிக்க வேண்டி கோப்பு எண் 29/195 நாள் 8/4/2022 ஆண்டு தேதியில சிஎம் ஆபீஸ்க்கு ஜிஓ போடுவதற்கு உங்க ஃபைல நாங்க அங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு ஆதாரபூர்வமான அங்கம் எனக்கு அட்டஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்கள்ட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு, ஆவணம்பத்தோட இருக்கு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இது வந்து ஒரு சிறந்த நிகழ்வு, ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து சிஎம் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. சிஎம்முக்கு பல வேலைகள் இருக்கு, அது அவருக்கு நாலேஜ் போக தெரியல. அங்க உள்ள அலுவலர்கள் இந்த ஃபைலை எடுத்து இப்படி ஒரு நிறைவான நிகழ்வு இருக்கு, நாட்டுக்கு நல்லது செய்யணும், ஒரு சட்டப்படியான அரசியல் சாசனம் 51 படி மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லதா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த ஃபைலை தூசி தட்டி எடுத்து இன்னும் இருக்கிற ஒரு 10 நாளோ 15 நாள்ல ஒரு அருமையான ஜிஓ பிறப்பித்தால் இந்த அரசை நாடும் நாட்டு மக்களும் வாழ்த்துவார்கள். சரி சார், ரொம்ப நல்லது. நான் இப்ப என்ன இது வந்து எதுக்காக கேட்டேன்னா, இங்க தஞ்சாவூர்ல வந்து ஒரு உதவி பொறியாளர் வந்து கார்த்திகேயன் அப்படின்றவர் வந்து ஒரு 42 லட்சம் ரூபாய் இங்க வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாரு அப்படின்ட்டு வந்து வழக்கு பதிவு இப்ப என்னன்னா, அவருக்கு ஏற்கனவே வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த ஒரு தடவை மட்டும் இல்ல, பல தடவை கொடுத்துறாங்க. நம்மள்ட்ட ஒரு தடவைக்கு கொடுத்ததுக்கு உண்டான படம் நம்ம கையிலேயே இருக்கு. அப்ப அந்த வெளியில ஒருத்தன் பாக்குறான்னு வச்சுங்க, இல்ல அவங்க கீழே இருக்கவங்க பாக்குறாங்க, இல்ல ஒரு பொதுமக்கள் பாக்குறாங்கன்னா, இந்த நபர் அப்படின்னு நான் சொல்ல, இருந்தாலும் இந்த படம் நம்மள்ட்ட இருக்குங்கிறதுனால சொல்றேன். இப்ப இந்த நபரே வந்து என்ன நினைப்பாங்க, இவர்கிட்ட நம்ம சொன்னோம்னா நடக்கும்ல இருக்கு, கலெக்டர் வந்து இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, இவங்க ஆபீஸ்ல இருந்து பாராட்டியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவங்க கூட கொடுத்துக்க வாய்ப்பும் இருக்குல்ல. இப்ப இந்த அதிகாரி மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல பல அதிகாரிகள் வந்து அது போல வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பா சார், அதுக்கு நான் என்ன சொன்னேன், இவ்விழாவில் நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் அரசின் ஒப்புதல் பெற்றதாகவே பொதுமக்களாகிய நாங்கள் கருதுவோம். அதான் கேக்குறேன். அப்ப ஒரு கலெக்டரே யாரோ ஒருத்தருக்கு அவார்டு சிறந்த அலுவலர்னு சொல்லி சர்டிபிகேட் பண்ணிட்டாருன்னா அவரை நம்பி நான் என்ன கொடுப்பேன். நீங்க பொதுமக்களா இருந்தா நீங்க பாக்கும்போது அப்படிதான் தோணும்ல. எனக்கு என்ன சார் தெரியும், நீங்க கவர்மெண்ட், நீங்க ஐஏஎஸ் ஆபீசரே நீங்க அவரை பாராட்டி சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேல நான் எங்க போனேன்? ஆமா ஆமா, அப்ப நான் அவரை 100% நம்புவேன், அவர் கேட்கறத நான் கொடுப்பேன்ல. இத தெரிஞ்சுட்டே இதுக்கு ஒரு வரைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ட நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் சார். ஆமா, இது வந்து யாருமே பாதிக்க கூடாது, இப்படி இந்த பாதிப்புகளை முன்கூட்டி தடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில தான் நான் செஞ்சிருக்கேன். சரி, இந்த அரசு வந்து எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு, மக்களுக்கான அரசுன்னு சொல்லி இருக்குது. இப்ப பல அறிவிப்புகள் வந்து அதிகமா கொடுத்துட்டு இருக்கிறாரு நம்மளோட தமிழ்நாட்டு முதலமைச்சர். இப்ப இதையும் வந்து இது மூலியமா வந்து செய்யறாங்களா அப்படின்னு பார்ப்போம், செய்யணும் நம்ம வந்து கோரிக்கையும் வைப்போம். இப்போ கடைசி என்னன்னா, ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இது போல வந்து ஏதோ ஒரு அவார்டு வாங்கினவங்க ஏதாவது பிடிபட்டு ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது யாராவது ஒரு பேர் இல்ல எந்த வருஷம் இது போல ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்ப எனக்கு வந்து ஊர் பேர் தெரியல சார். ஒரு அரசு இந்த மாதிரி பணிப்பாராட்டு சான்று வாங்கிய மறுநாளே ஒரு செவிலியல் லஞ்சம் வாங்குவதாக ஊடகங்கள் வாயிலாக நான் அறிந்தேன். மறுநாளே. ஏன்னா இப்ப இடையில நம்ம இப்போ உடனடியா உங்கள்ட்ட அழைப்பு எடுத்து நம்ம பேசுறதுனால உங்களுக்கு வந்து எடுக்க முடியுதான்னு தெரியல. நம்ம ஒரு நாள் நேரடியாக வந்து இது எல்லா ஆதாரமும் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க அங்க அப்ளை பண்ணது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு நாள் நேரடியா உட்காந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வா, அதே சமயத்துல வந்து இதுதான் நடக்கணும்னு இந்த ஊடகம்ங்கிறதே வந்து பாலமா தானே இருக்கணும். இங்க அரசுக்கும் மக்களுக்குமான பாலமா தான் ஊடகம் இருக்கணும். அந்த வேலையை நானும் செய்யறேன், நீங்களும் பல சேவைகள் நல்லா அருமையா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இடையில கூட இந்த பேருந்து ஒண்ணு செஞ்சிருந்தீங்களா, அது உங்க வாயிலே சொல்லுங்க. ஆமா சார், அது பேருந்துங்களா? பேருந்து வந்து 2018 அரசு வந்து ஒரு பேருந்து கட்டணத்தை உயர்த்துறாங்க. ஒரு 5 பைசா 10 பைசா உயர்த்தி ஒரு உத்தரவு போடுறாங்க. அதுல வந்து சாதாரண பேருந்துக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 55 பைசா, எக்ஸ்பிரஸ் கட்டணத்துக்கு 70 பைசா அப்படின்னு ஒரு கட்டணம் வச்சிருக்காங்க. அந்த கட்டணத்தின் அடிப்படையில தான் பேருந்து, தனியார் பேருந்தாகட்டும் அரசு பேருந்தாகட்டும், அந்த கட்டணத்தின் அடிப்படையில பயண கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போது அந்த பயண கட்டணத்தை வசூலிக்கப்படுவது இல்லை. அதையும் மீறி இவர்களாகவே ஒரு கட்டணத்தை நிர்ணயம் செய்து கோடிக்கணக்கில் மக்களுக்கே தெரியாமலே மக்களின் பணத்தை சுரண்டி வருகிறார்கள். இது பல கோடி. உதாரணத்துக்கு நான் எடுத்த லிஸ்ட்ல வந்து எங்க ஊரு தேனி மாவட்டம் தேனி டு போடிநாயக்கனூர் ஒரு வழித்தடத்துல மட்டும் 2 கோடி ரூபாய்
மக்கள் வரிப்படத்தை எடுத்திருக்கும் போது இதுபோல் எத்தனை வழித்தடம் உள்ளது என்பதை ஊடகங்கள் தான் நீங்க தான் வெளியே கொண்டு வரணும். ஆமா, நீங்க இதை சொன்னது கூட பல ஊடகங்கள் போட்டிருந்தாங்க, நான் படிச்சேன், அதை பார்த்தேன். ஆமா, அது மூலியமா இப்ப கேக்குறேன். சரி, உங்களோட செயல்கள் சம்பந்தமா நான் காவல்துறைக்கு எல்லாம் புகார் பண்ணும்போது காவல்துறையே என்னை மிரட்டுறாங்க. இப்படிலாம் நீங்க புகார் கொடுக்காதீங்க, இதெல்லாம் நாங்க எடுக்க முடியாது, செய்ய முடியாது, புகாரை வாபஸ் வாங்கன்னு சொல்லி ஒரு அழுத்தங்களே எனக்கு வருது. அது சில இடங்கள் அப்படி இருக்கும். இனிமே அதெல்லாம் சரியாயிடும். எல்லா அதிகாரிகளும் அப்படிலாம் இல்ல. இப்ப நமக்கெல்லாம் வந்து நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுக்கறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கண்டிப்பா நிறைய இருக்கிறாங்க. அது இந்த ஆட்கள் பற்றாக்குறையினால அவங்க வந்து இதை வந்து எடுத்து கையாளுறது எப்படிங்கிறதுக்காக வந்து சிலது வந்து கேட்டிருக்கலாம். எங்க தேனி மாவட்ட ஆட்சியரே சிறப்பா செயல்படுறாரு. அவருக்கு இந்த நாலேஜுக்கு யாரும் கொண்டு போக மாட்டாங்க. கொண்டு போனா கண்டிப்பா அவர் நடவடிக்கை எடுத்துப்பாரு. இப்ப இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம வந்து வெளியிடுவோம். அது நீங்களும் வந்து யார் யாருக்கு கொண்டு போகணுமோ கொண்டு போங்க. நம்ம வந்து சம்பந்தப்பட்ட துறைகள் நம்ம கொண்டு போவோம். நம்ம ஒரு நாள் நேரடியா உட்காந்து நீங்க இது வரைக்கும் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க, ஏன் இந்த இடத்துல வந்து நம்ம இதெல்லாம் வந்து பேச வேண்டியதா இருக்குங்கிறத நம்ம ஒரு தரம் வந்து நம்ம உட்காந்து பேசுவோம். உங்களோட செயல்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா மகிழ்ச்சி. அவங்க இதுக்கு மகிழ்ச்சி. நன்றி. நல்லது. வணக்கம்.